ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு டைம் வார் நடக்கும் கோல்டு ரேட் குறைஞ்சது இதுதான். எல்லா கண்ட்ரீஸும் யூஎஸோட டெட்டை வாங்குறதுக்கு நீ பயப்படுறாங்க. 40 ட்ரில்லியன் கிட்ட போயிடுச்சு ப்ரோ. மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டில் பண்ணுறவங்களாம் முட்டாள்னு சில பேர் வீடியோவே போடுறாங்க. அப்படி ஆனந்த் ஆரா கோல்டோட ஃபவுண்டர். கோல்டு ஏறுதுன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக சில்வர் ஏறும், அதேதான் கரெக்ட். யூஎஸோட டெட் வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ட்ரெஷரிஸும் குறையுதுங்கிற மாதிரி இந்த ஒரு கிராஃப் வந்து நம்ம பார்த்தோம். எனக்கு நல்லா ஞாபகம். நான் போன வருஷம் வீடியோ பேசும்போது 35 ட்ரில்லியன் சொல்லி நான் பேசினேன். நானே இன்னைக்கு 40 ட்ரில்லியன் பேசிட்டு இருக்கேன். 2008 அந்த கிரைசிஸ் வந்ததுல அப்போ வந்து கோல்டு வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. கரெக்ட். அதே மாதிரி 2020 கோவிட் அப்பயும் வந்து குறைஞ்சிருக்கு. கரெக்ட். ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ணால் இதை தான் வந்து கவர்மெண்ட் பண்ணுது. நம்மளெல்லாம் வாங்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 5 டன் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 4 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியல, சைனாவில் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஆஃப் கோல்டு பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இப்போ ஜென்ரலாகவே கோல்டு குறைஞ்சா சில்வரும் குறையுமா? 12,000 per கிராமையே பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து 0.0001%. வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி சொல்லப்போனால். ஐயோ 14,500 வாங்கலையேன்னு சொல்கிற மக்கள் இதே வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாகவே இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்து ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம், கோல்டு, சில்வர், பாண்ட் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவோம். கரெக்டாக? இது எஸ்பெஷலி கோல்டுன்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கோல்டு வந்து ஒரு சேஃப்டி அசெட்டு. அது வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸு, மார்க்கெட் கிராஷு, இல்லை ஏதாவது வார், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கோல்டு தான் வந்து ஒரு சேஃப் ஹேவன், நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். அப்படி தான் இத்தனை நாளாக இருந்திருக்கு. நானுமே நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 நடந்த வாரில் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால்? அப்போ இத்தனை நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இதெல்லாம் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணி இது வந்துட்டு சரி உள்ள குற்றம் நடந்தது என்னங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம வீடியோவில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் தான் மிஸ்டர் ஆனந்த், ஆரா கோல்டோட ஃபவுண்டர். ஸோ இவர்கிட்டே வந்துட்டு நம்ம டேரெக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்ன ஆச்சு? ஸோ அகேன் நமக்கு எப்போவுமே வந்து ஃபினான்ஸில், பர்சனல் ஃபினான்ஸும் சரி, ஃபினான்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிற காமனான விஷயம் வந்து வார், அன்சர்டனிட்டி, இந்த மாதிரி டைம்லலாம் கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். அது நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். ஸ்டார்டட் வித் ஹம்மஸ் வார்லேருந்து ரஷ்யா உக்ரைன் வார், எல்லா வார்லேயும் அடுத்து நியூ ஆல் டைம் ஹை போட்டு போய்கிட்டே இருந்த கோல்டு ஹிஸ்ட்ரியிலேயே, இது வந்து நிறைய இடத்துல நடந்தலாம் இல்லை, ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு டைம் வார் நடக்கும் கோல்டு ரேட் குறைஞ்சது இதுதான். வி ஆர் லிவிங் இன் அ வெரி பெக்யூலியரான ஒரு பீரியட். அதாவது எப்படி சொல்லுது, கோல்டு வார் டைமில் கோல்டு ரேட் குறையிறது, ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலே பார்க்காத விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 2026 வந்து நம்ம லைவாக வாழ்கிறதுங்கிறது வந்து வி ஆர் லிவிங் இன் சம், என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாமா இல்லை என்ன எனக்கு தெரியல. பட் இட்ஸ் வெரி நைஸ் டைம் டு லிவ் அண்ட் விட்னஸ் எவ்ரி திங். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வார்லாம் வேர்ல்டு வார் 2 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு எனக்கு தெரியாது, மக்கள் கூட தெரியாது, கேள்வி தான் பட்டிருப்போம். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். வேர்ல்டு வைடு என்னென்ன வார் நடந்துகிட்ருக்கு, எப்படி வந்து ஒரு வாரம் வந்து பீஸ் ஸ்டாக் இருக்குது, அடுத்த வாரம் வார், ஆமாம், அதுக்கப்புறம் திருப்பி பீஸ் ஸ்டாக், இப்படி மாற்றி அவங்க வந்து எப்படி சொல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி டக்குன்னு இங்கே ஒருத்தவங்க வாருன்றாங்க, அங்கே ஒருத்தர் பீஸ்ன்றாரு, இன்னொருத்தர் வந்து இல்லை பீஸ் நாங்கள் பேசவே இல்லைன்றாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போடுவானுங்க. சனி ஞாயிறில் வந்து எல்லாரும் அப்படியே பேனிக்கில் வந்து மண்டே மார்னிங் வந்து செல் பண்ணுவானுங்க, மேலே இருப்போம். அப்போது நம்மளுடைய இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட ஃபண்டமெண்டல்ஸே தப்புங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருவானுங்க. அப்படி தான் தப்பா? அப்போ நம்ம கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன்னா எல்லாருமே அதை எதிர்பார்த்தாங்க. ஜனவரி மாதம் வந்து அந்த கோல்டு புது ஆல் டைம் ஹை போடுது, கரெக்டாக வார் வருது, அப்போ இது இன்னும் மேலே தானே போகுது அது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது $5,400 இருந்துச்சு நேரம் ஒரு அவுன்ஸு, மேலே தான் போகணும் அப்படிங்கிற எதிர்பார்த்த நேரத்தில் ஃபெப்ரவரியில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. ஆல்மோஸ்ட் 20% ட்ராப் அடிக்குது. சில்வர் வந்து 30% ட்ராப் அடிக்குது. இதை பார்த்த உடனே இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, கோல்டு ரேட் மேலே ஏறுது, சில்வர் ரேட் மேலே ஏறுது, வாங்குங்கெல்லாம் பேசியிருக்கோம். அந்த ஒரு கரெக்ஷன் வந்தோடனே இந்த வருஷம் ஃபுல்லாக கோல்டு ரேட் விழுந்துரும் சொன்னவங்க அன்னைக்கு கரெக்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னது நடந்துருச்சு, நீ 360 நாள் விழுன்னு சொல்லிட்டு என்னைக்கு ஒரு நாள் விழுந்துச்சுன்னா நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஜே தாட் ஐ டோல்ட் யூ நோ கோல்டு வில் ஃபால். எங்கேருந்து விழுந்துச்சுன்னு தான் பார்க்கணும். கோல்டு அதுக்கு முன்னாடி 125% அப் ஆகி 20% விழுந்துருக்கு. அப்போது நீங்கள் 2025 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 100% ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் லாஸில் இருக்க மாட்டீங்க. அந்த 20% டிப்னா அஃப்கோர்ஸ் 20% டிப் இஸ் மேஜர், விச் மீன்ஸ் கோல்டு மாதிரி ஒரு அசட் 20% டிப் ஆகுதுன்னா யூனிவர்சலி சம்திங் மஸ்ட் பி கோயிங் ராங் ஆர் ஹேவயர், அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட், பிகாஸ் இட் வாஸ் த ஃபியூவல் வார். அது வந்து எனர்ஜி வார்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜி, ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்து குளோபல் இது என்ன சொல்கிறது, ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற, ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஒரு பேரியர் மாதிரி அந்த இடத்துல எல்லாம் கிராஸ் ஆகி கப்பல்கள் வழியாக வரணும். ஸோ அப்படி ஸ்தம்பித்தோடனே
என்ன சொல்கிறது, கச்சா எண்ணெய் விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா $120 ஒரு பேரல். எங்கே $70 இருந்தது ஒரு காலத்தில் நெகட்டிவ்லலாம் இருந்தது. ஆமாம் கரெக்டு, நெகட்டிவ்ல இருந்தது. 70ல் 50 60 இருந்துச்சு, 35 கூட இருந்துச்சு. அகைன் ஒரு ஃபன் ஃபேக்ட், $35 இருக்கும்போது நமக்கு பெட்ரோல் விலை வந்து $100. சரிங்களா, அப்போவே $100 வச்சுட்டாங்க. 75 போகும்போது ஏற்றுனாங்க, திருப்பி 35 வரும்போது குறைக்கல. இதெல்லாம் வந்து இந்தியாவோட இந்தியாவுக்குன்னு தனி ஒரு எக்கனாமி இருக்குது. எப்படின்னா பெட்ரோலா 1 லிட்டர் $100, அவ்வளோதான். அது எவ்வளோ இருந்தால் பரவாயில்ல, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் நமக்கு அது கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா, வட்டி சரி டேக்ஸை கூட்டி குறைக்கிறத வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை குறையும் போதும் உங்கள் பெட்ரோல் $100 தான் இருக்கும், குறையாது. ஆக்சுவலி ரேட்டு குறையணும், அதான் லாஜிக்கு. ஆனால் அப்படி ஆகாது. இங்கே என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் ஏற்றிடுவாங்க. டேக்ஸ் ஏற்றினா உங்கள் பெட்ரோல் வந்து அப்போவே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். விலை ஏறும்போது மீன்ஸ் ஸ்லைட்டாக ஏறும். ஸ்லைட்டாக ஏறினாலும் உங்களுக்கு அந்த 102 100 வச்சுப்பாங்க. ஸோ மென்டலி ப்ரிப்பேரிங் த மாஸ் ஆடியன்ஸ் ஃபார் 1 லிட்டர் பெட்ரோல் $100 மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த எனர்ஜி வார் கிரைசிஸ் வரும்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லாம் கண்டெய்னராக போய் பெட்ரோல் வாங்குறது, கேஸ் ஷார்ட்டேஜஸ் அது நடந்துச்சு. கேஸ் ஷார்ட்டேஜ் நம்ம கண்ணாலே பார்த்தோம். ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து மெனு கார்டில் சில ஐட்டம் தான் சார் இருக்கும், இதெல்லாம் எல்லாம் இருக்காதுன்ற அளவுக்கு நம்மளால் அதை லைட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த எனர்ஜிக்கான அதுக்கான இதுனா, எனர்ஜி வந்து அத்தியாவசியம். கோல்டு வந்து அப்படி கிடையாது. கோல்டு வந்து வெல்த்னு சைடில் இருந்தாலும் அது அத்தியாவசியம். அது உயிர் வாழ்றதுக்கு அது அத்தியாவசியமானு கேட்டால் இல்லை. ஆனால் ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து அத்தியாவசியம். நம்மளோட எனர்ஜி எல்லாமே அத்தியாவசியத்தில் வந்துடுது. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்கும். அது லிக்விடிட்டினா இதை வாங்குறதுக்கு இந்த பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, கோல்டு கச்சா எண்ணெய் $70 இருக்கா, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கா, இவ்வளோ வச்சு இவ்வளோ வாங்க முடியும்னு ஒரு அலோகேஷனில் இருக்கும். ஓவர் நைட்டில் இந்த வாரப்போ ரேட் வந்து $100 110ன்னு ஷூட் ஆகும்போது கச்சா எண்ணெய் விலை ரேட்டு அதிகமாகிடுச்சுன்னா, இப்படி வச்சுக்கோங்களேன், பால் விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு வேளை பால் குடிக்கிறத குறைப்பீங்க, டீ குடிக்கிறத குறைச்சிப்பீங்க. இது நார்மல். இதே மாதிரி தான் கண்ட்ரியும் அப்போ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட 100 நாள் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான பணம் திடீர்னு இந்த ரேட் ஏறினோடனே 75 நாளுக்கு ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த 25 நாளுக்கு நான் பேக்கப்புக்கு கையில் இருக்கிற ஏதோ ஒன்று விற்கணும்ல. எல்லாத்தையும் அன்லிமிட்டட் மணி சப்ளை யார்ட்டையும் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. எதை நம்மளால் இப்போ டெம்பரரியாக விற்று பின்னாடி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ ஹையஸ்ட் ஈஸிலி லிக்விடேட்டபிள் வந்து கோல்டு. ஸோ கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து கோல்டை விற்றாங்க அந்த டைமில். விற்கும் ஏன்னா நல்ல அது ஒரு புது ஆல் டைம் ஹை. இப்போ நம்ம கொஞ்சம் விற்று அந்த பணத்தை ஆல் டைம் ஹையில் பணம் எடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் தான். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் இருந்தது அந்த டைமில். ஸோ அவங்களாம் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்காக விற்கும்போது அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. இதை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து பயந்துட்டாங்க. ஆக்சுவலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயந்தும் சில பேர் விற்கிறாங்க. ஒருத்தர் வாங்கி அடுத்த நாள் விற்கிறாரு. இதெல்லாம் வந்து பேனிக் செல்லிங். அது பண்ணக்கூடாது. கோல்டு சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் வரியே பண்ண வேண்டாம். பட் பேனிக் செல்லிங்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக்கலி, எனக்கு இப்போ இன்றைக்கி பெட்ரோல் வாங்கணும், க்ரூட் ஆயில் வாங்கணும், அதுக்காக அவங்க பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வார் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அது ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு வார் ஆக்சுவலி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ரஷ்யா உக்ரைனாவது அட்லீஸ்ட் அடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்து இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஆமாம் பாகிஸ்தானில் பேசுகிறோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊரில் பேசுகிறோம், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன், எங்கெல்லாமோ மீட் பண்ணி தேர் டாக்கிங். பட் வார் மட்டும் முடியவே இல்லை. திடீர்னு ஒன்று நான் ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஸை திறந்துட்டேன்னு அவர் ட்வீட் போடுறாரு. அங்கே கேட்டால் நாங்கள் திறக்கவே விடலைன்னு ஒருத்தர் ட்வீட் போடுறான். ட்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் அன்சர்டனிட்டி. இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கை விட்டு அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் மாட்டினீங்கன்னா சொல்லி முடியும். நீங்கள் வருஷமெல்லாம் சம்பாதிச்ச ஒரு நாளில் போய்டும். ஸோ அந்தளவுக்கு அது ரிஸ்கியான ஒரு அஃபேராக இருந்துச்சு. அப்போ நான் சொன்ன மாதிரி அத்தியாவசியத்துக்கு பணம் போடணும்னா கவர்மெண்ட் வந்து கோல்டு மாதிரி அவங்க அக்கார்டிங் டு கவர்மெண்ட் அது வந்து மக்கள் உயிர் வாழ்றதுக்கு கோல்டு அவசியம் இல்லைங்கிறப்போ அதை லிக்விடேட் பண்ணி எனர்ஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்லி கச்சா எண்ணெய் விலை மேலே போச்சு, கோல்டோட ப்ரைஸ் கீழே வந்துச்சு. விச் இஸ் ஃபண்டமெண்டலி என்ன நடக்குமோ அது நடந்துச்சு. ஓகே, சில்வர் இருக்குல்ல, சில்வரும் ஏன் குறைஞ்சிது? இப்போ ஜென்ரலாகவே கோல்டு குறைஞ்சா சில்வரும் குறையுமா, இல்லை அதுக்கு ரிலேஷன் வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த மாதிரி என்ன ரீசன்? அதுக்கு ரெண்டுக்கும் கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஜிஎஸ்ஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது அது வந்து போன வருஷம்லாம் வந்து ஜிஎஸ்ஆர் ரேஷியோ 1:80 1:100 வரைக்கும் போச்சு. 1:105 தான் ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சு ஆக்சுவலி. அப்போல்லாம் வந்து எப்போல்லாம் இந்த சில்வர், அதாவது பார்க்குற மக்களுக்கு ஜிஎஸ்ஆர் ரேஷியோ என்னென்னா 1 கிராம் கோல்டு ஈக்குவல் டு ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் சில்வர், அதான் அதோட அர்த்தம் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ 1 கிராம் கோல்டு வச்சு 105 கிராம் சில்வர் வாங்குற மாதிரி இருந்த காலம் 2025 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வரோட ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது 80 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது லோவஸ்ட் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா 54 53 வரைக்கும் வந்துச்சு. அதாவது 1 கிராம் கோல்டை வச்சு உங்களால் 53 கிராம் வெளி தான் வாங்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சில்வர் வந்து ஒரு சூப்பரான ரன் அடிச்சிச்சு. 400 rupees per கிராம் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்டாகி வந்திருக்கு. ஏன் சில்வரும் சேர்ந்து இது மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ப்ரெஷியஸ் மெட்டல். ஆனால்
கோல்டு வந்து என்ன சொல்கிறது மானிட்ரி வேல்யூ இருக்கிற வருது. இப்போ சில்வர் வந்து யாரும் ஒரு பேங்க் வந்து ரிசர்வ் அசெட்டாக வாங்கி வைக்கிறது கிடையாது. பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சப்ளை தான். வாரப்போ இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எப்போவுமே குறையும். கரெக்ட். ஏன்னா நேச்சுரலாக பீப்புள் கன்சம்ஷன் குறையும். ஏன்னா வாரங்கிறப்ப அன்சர்டனிட்டி என் கையில் இருக்கிற காசை நான் பாதுகாத்து என் உயிர் வாழ்றதுக்கும் சாப்பாட்டுக்கும் தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அந்நேரம் போய் அத்தியாவசிய செலவு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈவி வாங்குறதுன்னு அப்போ போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஈவி வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த சில்வரோட டிமாண்ட் ஏறுது, இல்லை சோலார் பேனல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கையில் எக்ஸசிவ் பணம் இருக்குது, மக்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வாங்குற விஷயங்கள் எல்லாமே வாரப்போ குறைச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி டிமாண்டு குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவங்க சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னு குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்வர் கன்சம்ஷன் குறையும். ஸோ வாருக்கு வந்து கோல்டுக்கு டைரக்ட் ரிலேஷன் இருக்குது, சில்வருக்கு இன்டைரக்ட் ரிலேஷன் இருக்குது. இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். கோல்டு மேலே போனால் சில்வரும் மேலே போகும், கோல்டு கீழே வரும்போது சில்வரையும் சேர்த்து கொஞ்சம் கீழே எடுத்துருவோம். அதாவது எப்படின்னா கோல்டு ஏறுதுன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக சில்வர் இறங்கும். அதே தான் கரெக்ட். இப்படி வச்சுக்கோங்களேன், கடலில் அலை வரும், அலை வரும்போது அது மேலே மிதக்கிற போட்டும் சேர்ந்து மேலே போகும். அலை கீழே இறங்கணும்னா அந்த போட்டும் கீழே வரும். அந்த அலை தான் கோல்டு, போட்டு தான் சில்வர். சூப்பர், புரியுதுங்களா? ஸோ கோல்டு இப்படி மேலே ஏறுதா அது கூடயே சேர்ந்து ஏறும். திருப்பி கோல்டு கீழே இறங்கும்போது சில்வர் இறங்கும். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட் வந்து அதுதான். கோல்டை விட கூட 10% 12% ரிட்டர்ன்ஸில் கொடுத்துரும், ப்ராஃபிட்லையும் சரி. கீழே இறங்கும்போது சரி அதோட கூட ஒரு 10% இறங்கும். இது வந்து வாலட்டிலிட்டி பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் சில்வர், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். சரிங்களா? மற்றபடி மோரர்லெஸ் ரெண்டுமே ஒரே சிங்கில் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், கிராஃப் எந்த கிராஃப் போட்டு பார்த்தாலும் அந்த கிராஃபோட மேக்ரோ லெவலில் சொல்கிறேன், ஜூம் அவுட் பண்ணி அந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட டயக்ராமும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு பேரல் லைன் மாதிரி போகும். ஸோ தட் இஸ் த கோரிலேஷன் பிட்வீன் கோல்டு அண்ட் சில்வர். டன் ப்ரோ. இப்போது இந்த யூஎஸ் டாலர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் தான் வந்துட்டு டாலருக்கு வச்சு தான் கோல்டு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் பண்ணது என்னன்னா ஒரு அவுன்ஸ் வந்து $35 ப்ரைஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மாற்றல. இப்போ இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு யூஎஸோட டெட் வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ட்ரெஷரிஸும் குறையுதுங்கிற மாதிரி இந்த ஒரு கிராஃப் வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஆமாம். எனக்கு இதை வந்து எனக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ வெரி சிம்பிள். அதாவது யூஎஸ் வந்து அவங்களுடைய அகெயின் நான் காட்டிடுறேன், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த இருக்கிற ஒருத்தன் தான், இவன் தான் எல்லாத்துக்கும் டாலர். ஆமாம். ஸோ இந்த டாலர் தான் உலகத்திலேயே இப்போ எல்லா பிரச்சனைக்குமே காரணமும் இவன் தான். ஸோ இந்த டாலரை வந்து யூஎஸ் மட்டும் தான் பிரிண்ட் அடிக்க முடியும். இப்போ இதை எப்படி பிரிண்ட் அடிப்பாங்கன்னா, யூஸ்வலி 1971 முன்னாடி $1 நோட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, $1 எடுக்கணும்னா $35 நீங்கள் பிரிண்ட் அடிக்கணும்னா உங்ககிட்ட 1 ounce ஆஃப் கோல்டு இருக்கணும். ஓகே, இவ்வளோ கோல்டு இருந்தால் தான் $35 உங்களால் பிரிண்ட் அடிக்க முடியும். இப்படி தான் 1971 முன்னாடி பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வியட்நாம் வார் வருது. வியட்நாம் வார் வரும்போது இவங்களுக்கு வந்து நான் சொல்ல 1960s ஒட்டி வியட்நாம் வார் வரும்போது வார்னா ஃபண்டிங் ஹெவியாக வேணும். கரெக்டுங்களா? நிறைய செலவாகும். ஏன்னா வேற ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் போய் அடிக்கப்போ வியட்நாம் அங்கேருந்தே சண்டை போடுறாங்க. இவன் வேற ஒரு நாட்டுக்கு ஆளுகளாம் அனுப்பி சண்டை போடணும்னா செலவு வந்து 100 மடங்கு இருக்கும். அப்போது அதுக்கெல்லாம் இவங்க ஃபண்டிங் பண்ணுறதுக்கு டாலர் தான் வேணும். அப்போ இந்த டாலரை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு கோல்டு பேக் பண்ணி வச்சிருந்தா கோல்டு இருந்தால் தான் பிரிண்டே அடிக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டம் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடங்களாக பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நிக்சன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டக்குன்னு ஓவர் நைட்டில் வந்து டிவி ஷோ நடுவில் உள்ள வந்து இந்த திடீர்னு டிவியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தங்கம் வாங்காதீங்கன்னு, அந்த மாதிரி திடீர்னு ஒரு டிவியில் வந்து இன்னையிலேருந்து டாலரை தங்கமாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். ரூபா நோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலி இந்த $1 நோட்டில் இப்போ வந்து முன்னாடி என்ன இருக்குன்னா, இது வந்து இப்போ வந்து இது ஒரு ப்ராமிஸ் மட்டும் தான், இட்ஸ் அ ப்ராமிஸ் டு இதுங்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்த ரூபா நோட்டில் வந்து இது வந்து கொடுத்தா கோல்டு கொடுக்கணுங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ரூபா நோட்டிலே மென்ஷன் ஆகிருக்கும். பழைய ரூபா நோட்டில் எடுத்திங்கன்னா அந்த டாலர்ஸில் வந்து இது வந்து எனி டைம் இந்த நோட்டை நீங்கள் கோல்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலானே எழுதியிருந்ததை திருப்பி புது செட் ஆஃப் நோட் அடிக்கும்போது அதை மாற்றிட்டாங்க. அதை மாறி யாருமே வந்து கோல்டை வந்து வாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரூலை மாற்றிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் நைட்டில் இந்த மேட்டர் வியட்நாம் வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இவன் வந்து வார் ஸ்டார்ட் ஆகுது, இவங்கிட்ட அவ்வளோ டாலர் இல்லை, இவன் ஒன்று கண்டிப்பாக அச்சடிச்சு தான் கொடுத்து அந்த வாரம் நடத்தணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாடுகளும் 44 நாடுகள் சேர்ந்து அந்த பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு நடந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டாலருக்கு நிகராக நாங்கள் வந்து எங்கள் கரன்சியை பெக் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து கோல்டுக்கு பெக் பண்ணி தான் டாலர் இருந்துச்சு. 44 கண்ட்ரி என்ன சொல்லிட்டாங்க, சரி கோல்டு பெக் பண்ண வேணாம், டாலரை பெக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வரும்போது ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த வாரை ஒட்டி என்ன பண்ணிட்டான், நான் என்கிட்ட இருக்க எல்லா டாலரும் ஒன்று கொடுத்துட்றேன், என் கோல்டெலாம் திருப்பி கொடுத்துருன்னு வாங்கினா. அதனால தான் ஃப்ரான்ஸ் இன்றைக்கும் டாப் 3 கோல்டு ஹோல்டிங்கில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவன் கோல்டு அன்றைக்கே திருப்பி வாங்கிட்டான். இதுக்கப்புறம் தான் நிக்சன் கவர்மெண்ட் இது வந்து சீரியஸ், ஏதோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாருமே திருப்பி வாங்க போகிறாங்க. அப்படியே அடுத்து வந்து பின்னாடி ஜெர்மனி வருது.
இவன் யோசிச்சாங்க இப்படியே போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா தங்கத்தையும் வாங்கிட்டு போயிருவாங்க சொல்லி ஓவர் நைட்ல நிக்சன் வந்து இதை ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணோன்னே யாருமே வந்து டாலரை கொடுத்து கோல்டு வாங்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கும் அமெரிக்கா கிட்ட அதிக தங்கம் இருக்கிறதுக்கான காரணம் எல்லாரும் அவனை நம்பி அவங்க கிட்ட இருக்கிற கோல்டை போய் அவனை கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவன் வந்து அந்த ஃபோர்ட் நாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தான். அதை நீங்கள் வந்து ரிடம்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் டாலர் தான் எல்லாமே நாங்கள் இஷ்டப்பட்டமே அச்சடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவனை டெபிசிட்டை அந்த கடனை வந்து மற்றவங்களை வந்து பாண்டுமே வாங்கலாம். கவர்மெண்ட் பாண்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கடன் வாங்குறான், அந்த கடனை வந்து வேற ஒரு கண்ட்ரி பை பண்ணுவான். பாண்டா கொடுத்து நான் உங்களுக்கு வட்டி தரேன். கரெக்ட். நான் உங்களுக்கு வட்டி தரேன் அவங்க கிட்ட இருந்து வந்து ஸோ பேசிக் இல்லாத பணத்தை ஒருத்தன் இருந்து பாரோ பண்ற மாதிரி வாங்கி அதுக்கு வட்டி தரேன்னு சொல்றது தான் இந்த கிராஃப் சொல்லுது. ஆக்சுவலி இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எப்பவுமே அந்த டெட்டும் அந்த ஓனர்ஷிப் ஆஃப் ட்ரெஷரி அதாவது மேலே தான் போகும், ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்டாக தான் பாண்ட் இருக்கணும். ஆனால் இப்போ எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமே நல்லா பார்த்தீங்கன்னா அது டவுன்வர்ட் கிராஃப் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க ட்ரெஷரி எல்லாம் விற்று மறுபடியும் எனக்கு பணமே கொடுத்து ஐ மீன் எப்படி சொல்கிறேன் பாண்டு வேணாம் எனக்கு பணம் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கண்ட்ரீஸும் யூஎஸோட டெட்டை வாங்குறதுக்கு நீ பயப்படுறாங்க. ஓகே 40 ட்ரில்லியன் கிட்ட போயிடுச்சு ப்ரோ. 40 ட்ரில்லியன். ஆமாம் அது இது எப்படி இருக்குன்னா முன்னாடி வந்து 25-27 இருந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 ட்ரில்லியன் இருக்கு. எஸ் ஒரு வருஷத்துக்கு 4 ட்ரில்லியன். ஆமாம். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் போன வருஷம் வீடியோ பேசும்போது 35 ட்ரில்லியன் சொல்லி நான் பேசினேன். நானே இன்னைக்கு 40 ட்ரில்லியன் பேசிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ ஸ்பீடில் கடன் அவங்களோட கடன் வளருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வாங்கின கடனுக்கு கட்டுற வட்டி இருக்குல்ல அது மட்டும் $1 trillion. வருஷத்துக்கு 1 ட்ரில்லியன் வட்டி மட்டும் கொடுக்கணும். அது போக தான் கடன். அப்போ யோசிச்சு பாருங்க வட்டியே இவ்வளோ உச்சத்தில் இருக்குன்னு. ஸோ இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. யாராவது ஒருத்தர் அன்லிமிட்டடாக பாரோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குமே 50 ட்ரில்லியன் 100 ட்ரில்லியன் இது எங்கேயோ ஒரு இடத்துல பெஸ்ட் ஆகும். இது வந்து அதை சொல்லலாம் எல்லா கண்ட்ரி விழிக்கிறதா அந்த டைம் லைன். லைக் இப்போ யாரெல்லாம் அந்த யூஎஸோட டெட்டை வாங்கி வச்சு ட்ரெஷரியில் வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் வண்டி ஓடும். எல்லாரும் திருப்பி கொடுத்து பேங்க் ரன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி எல்லாருமே வந்து என் பாண்டுக்கு பணம் கொடுஞ்சுன்னா என்ன ஆகும்? யூஎஸ்ஏ திவாலாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிராஃப் அதை தான் சொல்லுது. கவர்மெண்ட்டுக்கு யாருக்குமே வந்து மற்ற கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுக்கு யாருக்கும் யூஎஸோட டெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வாங்க தயாராக எல்லாருமே கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் சைனா. அவன் அதை வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஒரு கிராஃப் நான் சொல்கிறேன், அதை நம்ம மக்கள் காட்டலாம். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் மே வரைக்கும் வாங்கின டன் ஆஃப் கோல்டு வந்து சைனா வந்து டன் கணக்கில் டெய்லி வாங்குறான். சரிங்களா? ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மட்டும் ஒரே மாதத்தில் அந்த மொத்தம் 6 மாதத்துக்கு எவ்வளோ வாங்கினா அதை எல்லாம் சேர்த்து அடித்து சாப்பிட்ற 15 டன் வாங்கிட்டான் ஒரே மாதத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ வந்து இந்த யூஎஸில் நடக்கிற மானிட்டரி பாலிசிஸு அவங்க வந்து இப்போ புதுசாக கொண்டு வர டேரிஃப்ஸ் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸும் எல்லா ஃபேக்ட்ரிஸும் யூஎஸ்ஏக்கில் கொண்டு வரணும். யூஎஸ்ஏ தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகுது இனிமேல். சைனா பண்ண கூட நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிலேருந்து வர குட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டேரிஃபை போட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி எல்லாருமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்கன் ப்ராடக்ட் இன்னைக்கு ரேட்டு கூட இருக்குது, அதனால வாங்க மாட்டாங்க. சைனா ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டேரிஃப் ஹெவியாக போட்டுட்டா சைனா ப்ராடக்ட்டும் அமெரிக்கா ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ராடக்ட் சீப்பாக இருந்தால் எல்லாரும் அமெரிக்கா ப்ராடக்ட் வாங்குவாங்கல்ல. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் யூஎஸ் பொருளை வந்து மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா டாலர் டிவேல்யூ ஆகணும். புரியுது. ஏன்னா அப்போதான் இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்கன் டாலரில் 100 ரூபா கொடுத்து வாங்க போகிறீங்க ஒரு பொருள்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல. அப்போ டாலர் டிவேல்யூ ஆகணுங்கிறது அவங்களோட நேச்சுரல் எக்ஸ்பெக்டன்சி. அது வந்து ஹாமில்டோனியன் எக்கனாமிக்ஸ் சொன்னாங்க. அதுபடி பார்க்கும்போது அப்படி தான் நடக்கணும். அதை அவங்க வாலண்டராகவே டிவேல்யூ பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் $1000 வாங்கி $1000 வச்சுருக்கீங்கன்னா அதோட வேல்யூ அதோட பையிங் பவரை அவங்களே கட் பண்ணுவாங்க. இது நடக்க போகுதுங்கிறத ஃபெட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இமீடியட்டாக ஜூன் மாதத்தில் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு. உடனே சைனா வந்து 15 டன் வாங்குறான். அவனோட கான்செப்ட் அவனோட ஐடியாலஜி நான் பின்னாடி சொல்கிறேனே. சைனா என்ன பிளான் பண்ணுறான்னா US டாலர் சப்போஸ் அடித்து எல்லாருமே வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்கன்னா ஆல்டர்னேட் வந்து கோல்டாக தான் வரப்போகுது. இமீடியட் அதாவது டீசென்ட்ரலைஸ்டு மணின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், எந்த கண்ட்ரி டிபெண்ட்னு கிடையாது. ஆக்சுவலி இப்போ இதே டாலர்னா அவன் சொல்கிறாங்க ரூல்ஸ். இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ரஷ்யன் வார் ஆரம்பிச்சிச்சுல அகேன்ஸ்ட் இது உக்ரைன் நடக்கும்போது US கவர்மெண்ட்டு ரஷ்யாவோட $300 பில்லியன் ஒர்த் ஆஃப் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. புரியுதுங்களா? அதெல்லாம் டாலரில் இருந்துச்சு. ஆக்சுவலி $300 பில்லியன் ஒர்த் ஆஃப் மணி எல்லாத்தையும் அசட்ஸ் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உலக நாடுகள் மற்ற நாடுகள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கல, ரஷ்யா உக்ரைன் கூட வார போகிறான், அமெரிக்காவுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, சம்மந்தமே உள்ள நுழைஞ்சி உன்னோட டாலரில் இருக்கிற எல்லா அசட்டுமே நான் பிளாக் பண்ணுறேன், ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உலக நாடுகள் புரியுது இவனை வந்து நம்ம தெரியாமல் நம்ம வீட்டோட சாவியை அவங்க எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உஷாராகி
டாலர் அதுலேருந்து தான் டாலரை டிஸ்போஸ் பண்ணி கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க எல்லா கண்ட்ரீஸுமே. அதில் சைனா தான் நம்பர் 1. இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸில் என்ன கிராஃப் போட்டு காமிச்சாலும் அதோட டபுளாக தான் வாங்கியிருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா சைனா இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரான ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கிறது முன்னாடி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட் ஏறிடும்ல. இப்போ இந்த ஏரியாவில் போய் நான் வாங்க போகிறேன்னு நீங்கள் முன்னாடி சொல்கிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் இந்த சூப்பர் ஸ்டார் வந்து இந்த இடத்துல வாங்க போகிறான்னு தெரிஞ்சால் அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ரேட் ஏற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த வாங்கிட்டு அப்புறம் வெளியிலேருந்து நான் இவ்வளோ வாங்கினேன்னு சொன்னால் தான் விலை ஏறினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இதே தான் கான்செப்ட். ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நல்லா நம்ம ஸ்கூல் காலேஜில் பார்த்துருப்போம். இதான் படிக்காதீங்க யாரும் படிக்காதீங்க, நானும் படிக்க மாட்டேன், நம்மளாம் ஜாலியாக இருப்போம், எக்ஸாமில் போய் பாஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் படிக்க விடாமல் பண்ணிட்டு அவன் மட்டும் நைட்டு ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டு வந்துடுவான். இது இந்த நண்பன் படத்தில் கூட நம்ம பார்த்துருவோம். எல்லாரையும் படிக்க விடாததுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவன் மட்டும் படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்குவான். இதை தான் வந்து கவர்மெண்ட் பண்ணுது ஜென்ரலாக. வாங்காதீங்க, யாரும் கோல்டு வாங்காதீங்க, 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க, நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுங்கிற மாதிரி. கோல்டு வாங்காமல் இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும்னா கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி பிக். அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் கோல்டு வாங்குறதுங்கிறது. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எக்கனாமிக் சரியாயிருமா? ஆகாது. அப்போது இதில் என்ன காமெடினா, நம்மளெல்லாம் வாங்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 5 டன் வாங்கியிருக்காங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கெல்லாம் கோல்டு வாங்குறாங்க. இட் பேசிக்லி மீன்ஸ் தட் நம்ம வாங்காமல் இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவோ இல்லை நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க போகிறதே கிடையாது. நமக்கு தேவையை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க வாங்காதீங்கன்னு சொன்னது வந்து எக்ஸஸாக ஆல்ரெடி இருக்கும்ல, கிலோ கணக்கில் வச்சுருக்கிறவங்க வாங்காதீங்க அப்படின்னாங்க. சார் என்கிட்ட 10 கிராம் கூட இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து வாங்கணும், இப்போ வாங்கணும், இப்போ தான் பெஸ்ட் டைம் டு பை கோல்டு. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இந்த டெக்கேட்லேயே இப்போது இந்த 2026 வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஓகே, இப்போ ஆல்ரெடி நீங்கள் விட்டுட்டாங்க நிறைய பேர். எப்போ வாங்கியிருக்கணும்னு கேட்டால் என்ன கேட்டால் 2023 2024 பர்ஃபெக்ட் 6000 ஒரு கிராம் 7000 ஒரு கிராம் அழகாக வாங்கியிருக்கலாம். அப்போ வாங்காமல் விட்டவங்க இப்போவும் நினச்சிட்டு ஐயோ அந்த ரேட்லலாம் வாங்காமல் விட்டுட்டேன்னு நினச்சிட்டு 18,000 போகும்போது ஃபீல் பண்ணவங்க இப்போ 14,000 வந்தோடனே ஐயோ இது கீழே விழுகுது அப்படின்னு வாங்காமல் இருக்காங்க. 18,000 ரூபா ஒரு 18,500 வரைக்கும் போச்சு ப்ரோ கோல்டு. இப்போ 14,000 சில்லரில் இருக்குது, வாங்கலாம். 4,000 ருபீஸ் per கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போது அன்னைக்கு டேட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் 14,000 வரும்போது ஐயோ நான் அதை வாங்கலையேன்னு சொன்னவங்க இன்றைக்கி அதே ரேட்டு வரும்போது வாங்க மாட்டுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி ஏன்னா இது கீழே போயிடுமோன்னு பயப்படுறாங்க. கரெக்ட். பட் ஆனால் நான் ஒன்று பார்த்தேன் ப்ரோ, இங்கே இந்த கிராஃபில் இப்போ எப்படின்னா வந்துட்டு 2008 அந்த ஒரு கிரைசிஸ் வந்ததுல அப்போ வந்து கோல்டு வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. கரெக்ட். அதே மாதிரி 2020 கோவிட் அப்பயும் வந்து குறைஞ்சிருக்கு. கரெக்ட். ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ணால் அந்த 2 கிரைசிஸ் பேட்டர்ன் ஒன்று தான். ஆமாம், அடுத்து இமிடியேட்டாக நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே ஒரு பெரிய புல் ரன் வரும்னு அர்த்தம். அப்போது 2027 நான் வந்து ஒரு புது கோல்டு ஆல் டைம் ஹை நான் சொல்கிறேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேஸ்ட் ஆன் டேட்டா சொல்கிறேன். இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டசன்ட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். ஆனால் சில விஷயங்கள் வந்து ஃபண்டமெண்டல் சேம் தான். ஃபண்டமெண்டல் பாஸ்ட்லேயும் ஒன்று தான், இப்போவும் ஒன்று தான். அப்போ அது ரெண்டையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்போ வந்து இந்த ஓவர் சோல்டு இருக்குது கோல்டு. இந்த ரேட்டில் ஆக்சுவலி கோல்டு இருக்கக்கூடாது. கோல்டு இஸ் அன் அண்டர் வேல்யூட் அசெட் ரைட் நோ. இதை இன்னும் வரைக்கும் மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மலாம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அதாவது எத்தனை பேர் வந்து சொன்னாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டில் பண்ணுறவங்களாம் முட்டாள்னு சில பேர் வீடியோவே போடுறாங்க. அப்படி உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரில, அதனால தான் நீங்கள் அதில் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய வெல்த்தையும் உங்களோட பையிங் பவரையும் எது ப்ரொடெக்ட் பண்ணுதோ அது எதுவானா இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் தான் பண்ணுங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். பட் ஃபார் அ வெல்வர்ஸ் இன்வெஸ்டர், இப்போ நீங்கள்லாம் வந்து வெல்வர்ஸ் இன்வெஸ்டர், நீங்கள் டெய்லி மார்க்கெட் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டெய்லி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணாதான் ஒரு ஆள் போய் மார்க்கெட்டில் காசு போட்டுட்டு அப்படியே அதை மறந்து போயிட்டு திருப்பி ஒரு ஆள் போய் பார்த்தாருன்னா ப்ளஸில் இருந்தால் சந்தோஷம். இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸில் அது நெகட்டிவில் போச்சுன்னா அவர் என்ன நினைப்பார், ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே காசு போட்டால் லாஸ் ஆகிடும் தான் நினைக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் அந்த இதில் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம இதில் ஒரு விஷயத்தை வாங்குகிறோம், அடுத்து விற்கிறோம், ப்ராஃபிட் ஆகிறோம்னா எவனோ ஒருத்தர் லாஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். ஆக்சுவலி லாஸ்ன்னு நான் சொல்ல வர்றது, ஒருத்தர் வந்து விற்கிறான், அதை நம்ம வாங்குகிறோம், அடுத்து நம்ம அதை ஒரு ஹையர் ரேட்டு விற்கிறோம், அப்போ இன்னொருத்தர் வாங்குறான் அந்த ஹையர் ரேட்டில், அவனுக்கும் ப்ராஃபிட் வரும்னா அது மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் அவனுக்கு வரும். சப்போஸ் அது கீழே வந்துச்சுன்னா அவனுக்கு லாஸ் வரும். ஸோ பேசிக்கலி த மணி இஸ் பேசிக்கலி மூவிங் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். கரெக்ட். ஓகேங்களா? நம்ம எந்த டைம்லேருந்து தான் வேறு, நம்ம இந்த டைமில் நம்ம ஏர்லி டைமில் வந்தோம்னா கம்மியான ரேட்டில் வாங்கியிருப்போம், அப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகும்போது ஹையர் ப்ரைஸில் போகும்போது ப்ராஃபிட்ஸ் வருது. பட் அந்த ப்ராஃபிட்லேயுமே வேறு ஒருத்தர் லாஸ் பண்ணுறான்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி சரி, எவனோ ஒருத்தர் வந்து
இன்னும் ஹையர் ரேஞ்சில் வாங்கியிருப்பான். ஆனால் உங்ககிட்ட கம்மியான ரேட்டில் கொடுத்து அவனுக்கு லாஸ், ஆனால் அது உங்களுக்கு ப்ராஃபிட். எப்படி 2 பேருக்கு ஒரே ஸ்டாக் மார்க்கெட், ஒரே ஸ்டாக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் லாஸாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வேர் யூ என்டர் அண்ட் வேர் யூ எக்ஸிட். ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி. ஆனால் கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து அக்யூமுலேஷன், இன்னொன்று வந்து அலோகேஷன். கோல்டு இஸ் நாட் அலோகேஷன், கோல்டு இஸ் அக்யூமுலேஷன். நிறைய பேர் வந்து கோல்டு வந்து அலோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, 100% உங்கள் நெட்வொர்த்தில் 10% நீங்கள் வந்து கோல்டுக்கு அலோகேட் பண்ணுங்கம்பாங்க. கோல்டு இஸ் அக்யூமுலேஷன். அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் லைஃப் டைம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கட்டும், அது எப்படி வேணால் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அது வந்து அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிடும். இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ 4 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியல, சைனாவில் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஆஃப் கோல்டு பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அதை நம்ம நோட் பண்ணோம். ஏன் வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்பிள், அதோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி ஒரு ounce ஆஃப் கோல்டு இருக்குது அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணலாம். இதுதான் பேப்பர் ட்ரேடிங்கோட ஆக்சுவல் கான்செப்ட் இருக்கணும். அந்த ஒரு பேப்பருக்கு ஈக்குவலாக ஒரு ounce கோல்டு இருந்தால் பரவாயில்ல. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபிசிக்கல் கோல்டையோ இல்லை அது டெலிவரி எடுக்கிறதே கிடையாது. நார்மலி வாங்க விற்பாங்க. இந்த சிஸ்டமை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இது மூலமா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்கள் மோர் யூ ட்ரேட் த மோர் மணி தே மேக். கரெக்டுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ounce கோல்டுக்கு 10 கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா எல்லாருமே அதை ஒருத்தர் வாங்குறாங்க, வாங்குறாங்க. எவ்ரிதிங் நடுவில் கமிஷன் பேங்க்கு கல்லா கட்டுறாங்க. ஆனால் ஒரு ounce கோல்டு தான் இருக்குது. இமேஜின் அந்த 10 கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறவங்க ஒரே டைமில் போய் எனக்கு தங்கத்தை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியாது. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி. யாரும் கேட்காத வரைக்கும் அது நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஈஸிடா, கவலையாக நான் ஒரு பேப்பரில் கோல்டு வாங்கிட்டு அதில் ஜிஓல்டின்னு எழுதியிருக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் 1 ounce கோல்டுக்கு நம்ம ஈக்குவலன்ட்டுன்னு. 1 ounce எவ்வளோ ப்ரோ? $35. இல்லை நான் கிராம்ஸில் கேட்குறேன். ஒரு ounce ஈக்குவல் டு நெட் இருக்கா? டக்குன்னு அப்படியே வந்து ஒரு ounce எவ்வளோ கிராம்ஸ்ன்னு பார்த்துருங்க. 1 ounce ஆஃப் கோல்டு இன் கிராம்ஸ் 28 grams. கரெக்ட். ஓகே, 28.3 கிராம்ஸ். ஒரு ounce கோல்டுங்கிறது 28.3 கிராம். இதை வந்து ஒரு 10 பேர் ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க ஒரே கோல்டை. இதை சைனா பார்த்துச்சு. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் கான்ட்ராக்ட் நான் 10 இருக்கா, ஆனால் ஒரு தங்கம் தான் இருக்குது. டெக்னிக்கலி உண்மையான டிமாண்ட் சப்ளை, கோல்டு இஸ் பேசிக்கலி டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் இருக்குது. 10 கான்ட்ராக்ட் அடிச்சிட்டா வெளியில் சர்க்குலேஷனில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், 10 ounce இருக்குடா அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஆக்சுவலி 1 ounce தான் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கோல்டோட ரேட்டையும் சில்வரோட ரேட்டையும் மேலே ஏறாமல் தடுத்து நிப்பாட்டினதே பேப்பர் ட்ரேடிங்னால தான். சர்க்குலேஷன் நிறைய கிரியேட் பண்ண ரேட் மேலே போகாதுல்ல, பிகாஸ் இட்ஸ் சர்ப்ளஸ். ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டிஸ் நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக தான் ட்ரேட் பண்ண சொல்லி பாருங்கள். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா $10,000 இருக்கும் ounce. இதுதான் ரியாலிட்டி. கோல்டு வந்து இப்போ வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி மோடுக்கு மாறப்போகுது. ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்லாம் ப்ரைஸே கிடையாது. உண்மையான ப்ரைஸ் எங்கேயோ இருக்கும். அது $8,000 இருக்கலாம், $10,000 இருக்கலாம், $15,000 இருக்கலாம், இல்லை $18,000 இருக்கலாம். இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிற ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எக்கனாமிக் வீடியோஸ்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா $18,000 ஒரு ஸ்வீட் ஸ்பாட் சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலி கோல்டோட ப்ரைஸ் டிஸ்கவரியில். அப்படின்னா நம்மளோட கரன்சிக்கு எவ்வளோன்னு கேட்குறீங்க, அதையும் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி இந்த 18,000 எப்படி டெரைவ் பண்ணாங்கிற மேட்டர் சொல்ல வரும். நான் ஒரு தியரி ஒன்று சொல்லியிருந்தேன். எப்படின்னா, டோட்டல் சர்க்குலேஷன் இருக்கிற மணியை வச்சு கோல்டை நீங்கள் ரீப்ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ounceக்கு $21,000 நான் ஒரு வேல்யூஷன் சொன்னேன். அது உங்களுக்கு நம்ம பேசிடுவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு கிராமோட விலை வந்து $61,200 வருது. $61,000 ஒரு ounce ஒரு கிராம்னு நான் கால்குலேட் பண்ணோம். இப்போ இவங்க ஒரு தியரி எப்படி சொல்கிறாங்கன்னா, சைனாட்ட தான் இப்போ சர்ப்ளஸ் இருக்குது. வேறு எல்லா கண்ட்ரியும் சர்ப்ளஸ் டெஃபிசிட்டில் இருக்கான். அவன் சர்ப்ளஸில் இருக்கான். மீனிங் அவனோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அவனோட வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸில் இருக்குது. ஸோ அவனோட வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் இல்லை, அவன் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸில் இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸஸ் கேபிட்டலை வச்சு டிவைடட் பை கோல்டை வச்சு நீங்கள் அவங்ககிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ் வச்சு ஒரு ounce எவ்வளோன்னு ப்ரைஸ் பண்ணுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அவங்ககிட்ட இருக்கிற டன்ஸ் ஆஃப் கோல்டை அவங்ககிட்ட இருக்கிற சர்ப்ளஸை வச்சு நீங்கள் ஒரு ounce எவ்வளோன்னு ரீப்ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ounceோட விலை $18,000 ஒரு நம்பர் வருது. இந்த $18,000 நீங்கள் ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட விலை $55,000. இது சைனா கிட்ட இருக்கிற தங்கத்தை மட்டும் வச்சு வேர்ல்டு இது பண்ணும்போது, சப்போஸ் யுவானை வந்து குளோபல் ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டோட விலை இதே மாதிரி $15,000-$18,000 போயிடும். யுவானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. சப்போஸ் இன்னும் யூஸ் பண்ணலை, பட் அவன் அதுக்கு தான் வழி பார்க்குறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவை நம்ம யூஸ் பண்ணுற கணக்கான அவங்ககிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ் தாங்க அவனோட 9,000 டன் இருக்குது. சரிங்களா? அவன் அவ்வளோ வச்சிருக்கிறனால அவன் வந்து இன்றைக்கி வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறான். யாருக்கிட்ட அதிகமாக தங்கம் இருக்கோ அவங்களால தான் வேர்ல்டு ரூல் பண்ண முடியும். இதுதான் இன்டைரக்ட் மீனிங். அது டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ தங்கம் இருக்கனால ரூல் பண்ணேன். அவங்ககிட்ட இருக்க ஃபினான்ஷியல் பேக்கிங் அது. ஆக்சுவலி நான் சொல்லுவேன்ல, உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் துணிஞ்சு லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே தான் அவன் என்ன யோசிக்கிறான், என்கிட்ட 9,000 டன் இருக்குது, எந்த கண்ட்ரிட்டுமே சிங்கிளாக 9,000 tons கிடையாது. அப்போ அவன் வந்து அப்படி தான் யோசிப்பான். நான் சொல்கிறதா சட்டம், நான் வச்சதான் சட்டம், நான் யாரை வேணால் அட்டாக் பண்ணுவேன், நான் எங்கே வேணால் மூவ் பண்ணல. இப்போ அவன் இருக்கான். சைனா சைலண்ட்டாக அதை பில்ட் பண்ணிட்டு இருக்கான்.
புரியுது. அதாவது சைனா கிட்ட எவ்வளோ ப்ரோ இருக்கும்? எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் ஹையஸ்ட் ரிஸ்க் சைனாட தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவங்களும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதான் என்ன சொல்லலை, ஒருத்தர் இருப்பான் அந்த கூட்டத்தில் இருக்கிற பசங்களில் ஒருத்தர் மட்டும் இவங்க கூட சேரவே மாட்டான். தனியாக போயிட்டு அவனாக படிச்சுட்டு இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் எவனோ ஒருத்தன் அதில் எடுத்துருவான். நம்ம படித்து நம்ம பெரிய ஆளாக இருன்னு சொல்லி அவன் வந்து சைலண்ட்டாக யுவானை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கான். யுவானோட ப்ரைஸ் கிராஃபை கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். யுவானோட ப்ரைஸ் கிராஃப் தொடர்ச்சியாக யுவானோட ப்ரைஸ் கிராஃப் வந்து மேலேயே தான் ஏறிட்டு போயிட்டு இருந்திருக்கும். அகேன்ஸ்ட் கிராஃப் அது. எஸ், இந்தியன் ருபீக்கு தான். எஸ், இந்தியன் ருபீஸ்க்கு அகேன்ஸ்டாகவே சைனா வந்து ஆகஸ்ட் 12 ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் 14.5 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. கரெக்ட். இது வந்து 1 இயரில். கரெக்டாக. ஸோ சைனாவோட மணியை வந்து அவன் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே தான் போகுது. இதே நீங்கள் அப்படியே ஐஎன்ஆர் டாலர் போட்டு பாருங்கள், இப்படி இருக்கும். அதாவது மாற்றி நான் சொன்னேன். இது டாலருக்கு அகேன்ஸ்டாக ஐஎன்ஆர் போட்டிங்கன்னா அதுவும் மேலே தான் போயிருக்கும். மீனிங் நீங்கள் கிராஃபில் எங்கே போட்டிங்க பொறுத்து ஐஎன்ஆர் இது போட்டிங்கன்னா கீழே வந்துடும். ஐஎன்ஆர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குன்னா தான் அதோட அர்த்தம். ஸோ மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் லெட்ஸ் அஸ்யூம் தான் இப்போ $4080 இருக்க பேசுகிற டைமில், சரிங்களா, அரௌண்ட் 4000 தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பாட்டு தான் சைனாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பாட். இந்த இடத்துல நமக்கு நிறைய வாங்கணும்னு நினைக்கிறான். ஓகே, ஏன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இதுவும் மக்களுக்கு புரியல. இவ்வளோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 24 கேரட்டோட ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 13,000, 12,500 to 13,000 ஃப்ளோர் ப்ரைஸ். அப்படின்னா என்ன மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ரேட்டுக்கு கீழே கோல்டு போகவே போகாதுங்கிற ஒரு ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம நான் சொன்ன 13,000 இருக்கா, இப்போ எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குன்னா 14,500 இருக்குது. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஏன் நான் வந்து ஒரு ரேஞ்சோட சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9% இம்போர்ட் டியூட்டி கூட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ளோர் ப்ரைஸ் 13,000. இப்போ அந்த 9% ஏற்றுறதுனால நான் அந்த சைடில் ஒரு பில்ஃபரேஜ் ஆஃப் 9% வச்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? டேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி போங்க. ஸோ 12,000 வரைக்கும் ஃப்ளோர் வச்சுக்கோங்க. 12,000 வரைக்கும் ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து கோல்டு 24 கேரட் அப்படின்னா 12,000 per கிராமையே பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து 0.0001% வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனால் மறுபடியும் 24 கேரட் 12,000 போகுமானா போகாது. ஆனால் 14,000 ரேஞ்சில் இப்போ சுற்றிட்டு இருக்கு. இந்த 2,500 டிஃபரன்ஸ், அதாவது நான் 12,000 போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் அந்த 12,000 தான் வாங்குவேன். நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். அதுக்காக க்ளோசஸ்ட் டு த ஃப்ளோர் இருக்கும்போது நீங்கள் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் நான் சொன்னேன். ஏன்னா மறுபடியும் ஒரு புது ஆல் டைம் ஹைங்கிறது 18,500 தாண்டும் போது உங்களுக்கு வந்துடும். அன்னைக்கு ஐயோ 14,500 வாங்கலையேன்னு சொல்கிற மக்கள் இதே வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அச்சோ அன்றைக்கே வாங்காமல் போயிடுச்சு. பிரசன்னா வரும் ஆனந்தபுரம் பேசிகிட்டு இருந்தாங்க, சும்மா ஒரு 1 கிராம் வாங்கி வச்சிருந்தா கூட அது இன்றைக்கி வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் 1 இயருக்குள்ளே சும்மா கண்ணு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு 30% தெரியுது. இது வந்து நோ பிரெய்னர், பேஸ்ட் ஆன் டேட்டா, பேஸ்ட் ஆன் பேசிக் எக்கனாமிக்ஸ். நான் வந்து அட்வான்ஸ்டாக வந்து இதில் இப்படி போட்டால் அப்படி வந்துடும், இது வந்து அப்படிலாம் நான் சொல்ல. இது வந்து ஆல் அனலிஸ்ட், அதாவது கோல்டு அனலிஸ்டெல்லாம் ஸ்டடி பண்ணி அவங்க சொன்னாவோட கன்சர்வேட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து போட்டு பார்த்தா கூட இப்போலேருந்து ஒரு 1 இயரில் கோல்டு ஒரு ஆல் டைம் ஹை போடும். அதுக்கான தீசிஸ் இது தாங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நடந்தால் சந்தோஷம், நடக்கலை புது ஆல் டைம் ஹை போடலை 17,000 நம்பர் வந்துச்சு, நீங்கள் சொன்னது தப்புன்னு ஒருத்தன் சொன்னான்னா, தம்பி 14,000 17,000 வந்திருக்கு தம்பி, லாபம் தானே, லாபம் வந்தால் நமக்கு ஹாப்பி, அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் தங்கம் இருக்கணும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு இண்டிவிஜுவலாக 50 கிராம்ஸாவது வச்சுருக்கணும். அதுதான் இந்த இண்டிவிஜுவல் 50 கிராம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்களா ஒரு ஃபேமிலிக்கு 200, அப்போ 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 200னா ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ நான் எனக்கு இந்த 50 கிராம் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி இந்த லைஃப்பில் என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். நான் இந்த கோல்டு வாங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக பெருசாக இருக்குது. நான் வாங்கும்போது 3 lakhs. 3 lakhs அப்படின்னா ஒரு கிராம் எவ்வளோ இருந்திருக்கும்? 6,000 இருந்தது. 6,000 ரேஞ்சில் நான் இதை வாங்கும்போது, சரிங்களா. இன்றைக்கி இதே இதை எடுத்திங்கன்னா நான் சொல்ல இந்த 20% ட்ராப் ஆனதுக்கப்புறம் கூட இது 7.5 லட்சம். இப்போ நான் பணம் லூஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லை, இது வந்து எனக்கு 7.5 லட்சத்துக்கும் மேலே போச்சு. 9 லட்சம் வரைக்கும் போயிட்டு திருப்பி 7.5 வந்திருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா. நான் இது விற்கவே இல்லை. விற்காத வரைக்கும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அது மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அங்கேருந்து கீழே வந்துச்சு. மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் 17,000 ஒரு கிராம் வாங்கியிருக்கலாம், 18,000 ஒரு கிராம் வாங்கியிருக்கலாம். அப்போது வந்து என்ன லாஸில் தானே இருக்கேன்னு கேட்டால் அது அன்ரியலைஸ்ட் லாஸ். நீங்கள் இப்போ என்ன டெக்னிக்கலி பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபண்ட் இருக்கும்ல, அதை கொண்டு போய் வச்சு நீங்கள் 14,000 ஒரு கிராம் வாங்குங்க, ஆவரேஜ் குறைஞ்சிரும். மக்களுக்கு அந்த கான்செப்ட் இன்ன வரைக்கும் புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் 17,000 வாங்கினதை இப்போ வித்துட்டேன்னா எனக்கு இன்னும் லாஸ் ஆகிறதுன்னு நான் காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அது லாஸ் ரியலைஸ்ட். அந்த வண்டி அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் திருப்பி ஏறி போகும்போது கூட உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த கோல்டை ஹோல்டு பண்ணி 17,000 வாங்கினதை 20,000 நான் விற்பனை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா கோல்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளோர் சீலிங் மாதிரி, நான் சொன்ன ஃப்ளோர் வந்து 12,000 சொல்கிறேன், சீலிங்னு கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளோ ரூபா பிரிண்ட் அடிக்கணுங்கிற சீலிங் வந்து ரூபா நோட்டுக்கு கிடையாது, மீனிங் டாலர்ஸ்க்கு கிடையாது. அவன் அச்சடிச்சிட்டே இருப்பான், இந்த சில கோல்டு ஏறிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ்.
பேசிக் எக்கனாமிக்ஸ் ஈவன் ஒரு 2 year old கிட்ட கூட நம்ம சொல்கிற மாதிரி விஷயமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் அகைன் எனக்கு உங்கள் சேனலில் பிடிச்சது தான் எல்லாருக்கும் சிம்பிளிஸ்டிக் வேல நீங்கள் வந்து எது சொல்கிறது எக்கனாமிக்ஸையும் எக்கனாமி மணி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு அதுதான் சேரும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா கோல்டு ஏன் மேலே போகுது ஏன் கீழே போகுதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ நான் வாங்கினா கீழே போயிருதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து பொறுமையே எல்லாத்துக்கும் ஆன்சர். மீனிங் மாமரம் நடுற மாதிரி இன்றைக்கி வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் நீங்கள் வெயிட் பண்ணி அதை தண்ணி ஊற்றிட்டே இருங்க. திருப்பி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கே அது வந்து மாம்பழம் கொடுக்கும். ஸோ 200 கிராம் கோல்டு இல்லை இந்த வீடியோ பார்க்குற யார்ட்டையாவது அப்படின்னா அட்லீஸ்ட் 50 கிராம் நான் சொல்லுவேன். இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட 50 கிராம் இல்லையா, அந்த 50 கிராமை ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதும் அக்யூமுலேஷன் பண்ணுறது பண்ணிவிட்டு பேரலாக மற்ற விஷயங்கள் கற்றுக்கோங்க. லேர்ன் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். பிகாஸ் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள் எடுத்திங்கன்னா வெறும் 5% ஆஃப் த பாப்புலேஷன், விச் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி லோ கம்பேர்ட் டு த குளோபல் ஆவரேஜ். யூஎஸ்ல 65%. 65% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்வெஸ்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட். S&P 500 தான் மெஜாரிட்டி பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதுவும் டிஸ்க்ளைமர், நான் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. S&P 500 வந்து நெக்ஸ்ட் 1 yearல கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணும். சரிங்களா? S&P 500 இந்த 1 year ரிட்டர்ன்ஸையும் எடுத்துக்கிட்டு கோல்டோட ரிட்டர்ன்ஸையும் எடுத்து பார்த்து நம்ம நெக்ஸ்ட் 1 year நம்ம இதே மாதிரி இதே ஒரு ஜூலை மாதம் 30ஆம் தேதி நம்ம கனெக்ட் பண்ணி உட்கார்ந்தோம்னா நான் அந்த டேட்டாலாம் செட் ஆச்சுன்னா ஓகே நம்மளுடைய லேர்னிங்ஸும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் கரெக்டுன்னு நான் நினச்சிப்பேன். ஸோ என்ன கேட்டால் கோல்டு சில்வர் ரெண்டையுமே மக்கள் வாங்கலாம். இப்போ சில்வர் வாங்கலாமா சார், குறைஞ்சிட்டே இருக்கேன் சார், 400 நான் வாங்கினேன் சார். ஆவரேஜ் பண்ணுங்கள், ஆவரேஜ் மட்டும்தான் உங்களை காப்பாற்று. ஏன்னா யாராலையுமே என்னாலையுமே இதுதான் பாட்டம்னு சொல்ல முடியாது. அது 220 தான் பாட்டம், எல்லா காசையும் கொண்டு போய் மொத்தமாக வாங்குங்கன்னு பண்ண முடியாது. அது கொஞ்சம் இன்னும் கீழவும் போகலாம், இல்லை அந்த இடம் வராமலே கூட போகலாம். கண்ணுக்கு தெரிகிற ப்ரைஸ் தான் பெஸ்ட் ப்ரைஸ். நான் இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் என் கண்ணுக்கு ஒரு ரேட்டு தெரியல, இந்த ரேட் வந்து முன்னாடி இருந்த ரேட்டோட கம்மியான்னு பார்த்தா கம்மினா இமீடியட்டாக கண்ணை மூட்டு அந்த வாட் எவர் த அலோகேஷன் பைட். அதனால தான் நாங்கள் வந்து ஆராகோல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணி நீங்கள் மொத்த காசு ஒரே ஷாட்டில் போட வேண்டாம், உங்கள் கிட்ட இருக்கிற 50 100 10ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூட அது காம்பவுண்ட் ஆகும். காம்பவுண்ட் ஆகிறதே நமக்கு தெரியும் 8 வருஷம். அதான் காம்பவுண்டிங் நம்பரே அங்கே தான் இருக்குது. இவன் அங்கே 8 நாள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சார் எனக்கு காம்பவுண்ட் ஆகலன்னு வராங்க. பட் அகேன் ஸோ மக்களுக்கு கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பேஷன்ஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. அகெயின் வேறு என்ன, அதான் இது 3 இருந்தாலே போதும். பெருசாக எப்படி சொல்ல எனக்கு நாலேஜ் இல்லை, பிரசன்னா முரோபோ மாதிரி என்னால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்கலாம் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கான சேஃப் அசெட் தான் கோல்டு அண்ட் சில்வர். அதை நீங்கள் வந்து வெறும் டீ குடிக்கிற காசில் வாங்குற மாதிரி பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து நியூ அடிஷன் 1 kg சில்வர். இதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் இயர் லோ வந்து எவ்வளோனா 92 rupees வரைக்கும் ஒரு கிராம் போச்சு. அந்நேரம் நான் வாங்கினேன் இதை 92,000. இது எனக்கு பிரச்சனை இல்லை, இது 92,000 போட்டு நான் வாங்கிட்டேன். அந்நேரம் இது வந்து வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் எப்படி சொல்கிறது 92 வேண்டா சில்லர் வாங்கன்ட்டு. ஆனால் அடுத்து அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் போது அக்டோபர் அப்படியே செப்டம்பர் அப்படியே பிக்கப் ஆகும்போது 400 ரூபா வரைக்கும் போச்சு. ஜனவரியிலலாம் 400 ரூபா ஒரு கிராம். ஆமாம், அந்நேரம் நான் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா நம்ம 92,000 வாங்கினது 4 லட்ச ரூபா நல்லா இருந்துச்சு. ஆனால் அது கீழே வரும்போது நான் அழலை, ஐயோ இறங்கிடுச்சு அப்படின்னு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நமக்கு என்றைக்காக இருந்தாலும் நமக்கு யுவர் எப்படி சொல்கிறது ஃப்யூச்சர் தான் சில்வர் தான் ஃப்யூச்சர், தான் ஃப்யூச்சர்னா அது வரைக்கும் ஒரு பீஸ் நான் வச்சுருக்கேன். இது என்றைக்குமே வேல்யூ இருக்குது. எங்கே இதுக்கான இது வந்து டேஞ்சிபிள், அதாவது நான் தொடலாம் ஃபீல் பண்ணலாம். இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, இதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. நாங்கள் எதுவும் ஒரு பேப்பரை வாங்கி எனிதிங் தட் டசன்ட் ஹேவ் எ யூட்டிலிட்டி இஸ் ஜஸ்ட் பேப்பர். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. யூட்டிலிட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸ், பூமி கடியிலேருந்து எவ்வளோ கிடைக்குதுங்கிறதுக்கு வந்து ஒரு லிமிட் அச்சடிக்கலாம் முடியாது. எக்ஸாக்ட்லி. எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டோர் யுவர் மணி இன் சம்திங் விச் கான்ட் பி பிரிண்டட் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. அப்படின்னா எதெல்லாம் பிரிண்ட் அடிக்க முடியாது அதுதான் மணியாக இருக்கணும், அதில் போய் உன் பணத்தை போடுனாங்க. அதனால தான் நான் என் பணத்தை கோல்டு சில்வர் தான் போட்டிருக்கேன். ஐ நோ தட் பிகாஸ் இட் கான்ட் பி சயின்டிஃபிக்லி கான்ட் பி கிரியேட்டட் ஆல்சோ. கரெக்ட். டைமண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க, சயின்டிஃபிக்லி டைமண்ட் கேன் பி கிரியேட்டட். Gold and silver can never be created artificially. Even if you try it, it is impossible. So என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா வந்துட்டு எஸ் இப்போ வந்துட்டு லைக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த கோல்டு அண்ட் சில்வரில் மட்டும் எஸ்பெஷலி கோல்டில் வந்துட்டு US, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸே வந்து இன்வால்வ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறப்போ ஸோ பேசிக்கலி அது பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபல் இருக்குது, ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஃபினான்ஷியலாக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அதில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு கரன்சி ஏதாவது பிரச்சனை இல்லை டாலர் ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட கோல்டு நம்மளை காப்பாற்றணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளும் வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் போட்டுருக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு 54 வருஷம் இருக்குது.
54 வருஷம் கழிச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பண்ண ஒரு எக்கனாமிக் ஃப்ளா. அதாவது கோல்டையும் டாலரையும் அந்த டீபேக் பண்ணது தப்பான விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் பெருசாக இல்லை. எப்போ டீபேக் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்டமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி, சி எவ்ரிபடி இஸ் வாட்சிங் யுவர் சேனல் லைவ், எஸ்பெஷலி இது கமெண்ட் செக்ஷனாக இருக்கிறீங்க, ப்ரோ நான் வந்து எப்படியாவது சம்பாதிக்கணும் ப்ரோ, நான் பெரிய ஆள் ஆகணும் ப்ரோ, நான் அது ஆகணும் ப்ரோ, சொல்லி தாங்க ப்ரோன்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஐம் ஹாப்பி தட் யூர் டீச்சிங் இட். டீச் பண்ணுறவங்க வந்து குரு, அண்ட் நீங்கள் ஒரு குருவாகவே எல்லாருக்கும் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் யாரும் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு நான் பார்த்ததில்ல ஆக்சுவலி. சரிங்களா, சும்மா வந்து எப்படி சொல்கிறது, பேசிக்ஸ் இல்லை மேக்ரோ லெவலில் சொல்லிட்டு வாங்க என்கிட்ட வாங்க நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்களே தவிர, அவங்க மத்தியில் நீங்கள் வந்து நீங்களே கற்றுக்கோங்க நீங்களே பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு ஆளில் நீங்கள் பெக்குலியரான ஒரு ஆள், என்னோட ஃபேவரட் ஒரு பர்சன் ஆக்சுவலி. அதனாலேயே நான் வந்து எப்போவுமே வந்து உங்கள் சேனல்னா ஐ வாண்ட் டு கிவ் மேக்ஸிமம் வேல்யூ டு த வியூவர்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரி ஆனாலும் இருங்க, உங்கள் ஏஜ் கேட்டகரி வந்து பிலோ 50 இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே அலோகேஷன் பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன கேட்டால் கோல்டு மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே கூட போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கோல்டு இஸ் த சேஃபஸ்ட் அசெட் அவைலபிள் ரைட் நோ. ட்ரம்ப்போட டென்யூர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலையே படாமல் இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் இன்னொன்று ப்ரோ, ட்ரம்ப்னு தான் ஞாபகம் வருது. இப்போது அந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற கோல்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு அவுன்ஸு $35 தான் வச்சுருக்காங்க. இப்போ அது வந்து இல்லை இப்போ தான் நம்ம $4000 $5000 வந்துட்டோம்லன்னு சொல்லிட்டு ரீப்ரைஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அது என்னென்ன நடக்குங்கிறத விட என்ன கேட்டால் அதான் அவங்க எதுக்கு ரீப்ரைஸ் பண்ணுவாங்கங்கிற சொல்கிறேன். அவங்களுடைய அந்த கடன் 40 ட்ரில்லியன் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ்க்கு நீங்கள் ரீப்ரைஸ் பண்ணிங்கனாலே, அதாவது எப்போ ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கிற மொத்த தங்கத்தையும் நான் ரீப்ரைஸ் பண்ணி இன்றைக்கி $4080 நான் ரீப்ரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அவங்களுடைய கடன் அப்படி 50% ஆகிடும். ஏன்னா அந்த தங்கத்தை வச்சு இதெல்லாம் கட்டினா அவங்க கடன் வந்து 50%. ஆனால் அவன் எப்படி பிளான் பண்ணுவான், 4000 என்னோட ப்ராப்ளம் 50% தான் சால்வ் ஆகுது, என் ப்ராப்ளம் மொத்தமாக சால்வ் ஆகும்னா கோல்டை கொண்டு போய் 12,000 எல்லா கடனையும் அடைச்சது போக என்கிட்ட 1/3 ஆஃப் த கோல்டு இருக்குங்கிறது அவனோட கணக்கு. ஸோ அதை வந்து ஏன் ரீப்ரைஸ் பண்ணலைங்கிறதுக்கு பின்னாடி வந்து டாலரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிற கதை பண்ணல. ஏன்னா அவன் அப்படி ரீப்ரைஸ் பண்ணால் டாலர் வீக் ஆகிடும். கரெக்ட், ஏன்னா கோல்டு ரொம்ப எக்ஸாக்ட்லி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டாலர் கண்ணா வேணா போயிடும். ஆல்ரெடி 1971 இப்போ வரைக்கும் இருக்கிற $1 வேல்யூ, அன்னைக்கு $1 வேல்யூ $1, இன்னைக்கு அது 100 சென்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, மக்களுக்கு வந்து பைசா தான் 100 பைசா தான் 100 சென்ட். டாலர் கணக்கில் பார்க்கும்போது $1 = 100 சென்ட். அந்த 100 சென்ட் இன்னைக்கு எவ்வளோ வேல்யூன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இட் லாஸ்ட் 93% ஆஃப் த பர்ச்சேசிங் பவர். அப்படியே அந்த கிராஃப் போட்டிங்கன்னா அதில் 93% பர்ச்சேசிங் பவர் போயிடுச்சு. 7 சென்ட் கணக்கு தான். கரெக்ட். $1 = 7 சென்ட்டுக்கு ஈக்குவலண்டான பொருள் தான் இன்றைக்கி வாங்க முடியுங்கிறது தான். அப்போது தொடர்ச்சியாக டிவேல்யூ ஆகிற ஒரு கரன்சியில் உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா அது இன்னும் டிவேல்யூ ஆக போகுது. 97 பெரிய விஷயம். அது வெறும் எப்படி சொல்கிறது, அது 93% டிவேல்யூ ஆயிடுச்சுன்னா பெரிய விஷயம். 7% தான் இன்னும் அதோட பையிங் பவர் இருக்குது. அது இன்னும் கீழே தான் போக போகுது. அண்ட் டாலர் இன்னும் நிறைய பேருக்கு சொல்கிறேன், டாலர் $100 தொடுமா தொடாதான்னு ஒரு கேள்வி இருக்குது. டாலர் வந்து $100 கண்டிப்பாக தொட்டுரும். சரிங்களா, 100 தாண்டி போயிடும். ஐஎன்ஆரில் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கிடையாது. கரெக்ட். அதனால இட்ஸ் அ நோ பிரெய்னர். டாலர் ரேட்டில் கோல்டு மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். கோல்டு வந்து இப்படி $4000 ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஏறவே இல்லை. நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து 12% இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன். கரெக்ட். உங்களுக்கு ஐஎன்ஆர் வந்து வருஷம் 10% 12% டாலர் இன்னைக்கு டெப்ரிசியேட் ஆகும்போது டாலரில் கோல்டு ரேட் மாறவே இல்லைன்னா கூட நீங்கள் 12% லாபம் எடுத்துறீங்க கம்பேர்ட் டு யுவர் பேங்க்கு வேற எங்கேயோ. கோல்டும் எமர்ஜென்சி ஃபண்டும் ஒன்று தான். ஏன்னா கோல்டு தான் எமர்ஜென்சி எப்போ காப்பாற்று. கரெக்ட். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் நீங்கள் பணமாக வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எடுத்து செலவு தான் பண்ண முடியும். ஆனால் கோல்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த 11 மாதத்துக்குள்ள கோல்டு இருக்குல்ல, அதை கொண்டு பிளெச் பண்ணி நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் விதவுட் லூசிங் யர் அந்த கோல்டு. உங்களால் நீங்கள் ஏதோ ரேட்டில் வாங்கியிருப்பீங்க, $5000 வாங்கியிருப்பீங்க, $6000 வாங்கியிருப்பீங்க, வித்துட்டிங்கன்னா சோழி முடிஞ்சிடும்ல. ஆனால் நீங்கள் அப்படியே கொண்டு போய் பிளெச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் அது வந்து ஒரு வேல்யூஷன் போட்டு இந்தாங்க இந்த இவ்வளோ லோன் தருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி வச்சு நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பொறுமையாக கடன் அடைச்சிட்டே இருங்க. ஃபைனலாக ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்டு அப்படியே வந்துடும். அந்த $5000 வாங்கின கோல்டு அப்படியே உங்கள் கையில் வந்துடுது. ஸோ லெவரேஜ் பண்ணணும் மக்கள். அகைன் லெவரேஜ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அது வேறு இது வேறு. லெவரேஜ் கோல்டு லெவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு அசட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அந்த அசட்டை தக்க வச்சுக்கிறது லெவரேஜ். அசட்டை வித்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. திருப்பி உங்களால் போய் $6000 கிராமுக்கு போய் வாங்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் தான் அது லைஃப் டைமில் வரும். அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ புரிஞ்ச மாதிரி உங்களுடைய என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அகெயின் கோல்டு இப்போவும் வாங்கலாமா,
சில்வர் இப்போ வாங்கலாமா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான மக்களோட கேள்வி வந்து இதுதான். சார் கடைசியாக என்னதான் சார் சொன்னீங்க, கோல்டு சில்வர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ வாங்கலைன்னா பின்னாடி வந்து அதான் சொல்ல 2030 வந்து நீங்கள் வந்து அன்னைக்கே 2026 வாங்கலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. இது வந்து 2008 ஒரு கிராஷ் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு ஏஐ பபிள் கிராஷ் வரும்போது கோல்டு தான் சில்வர் தான் எல்லாரையும் காப்பாற்றும் அன்னைக்கு டேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆராக்கிள் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் கூடவே சேர்த்து ஒன்று சொல்லிடுறேன், ஸ்டாங்ஸுங்கிற கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா 1/2 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கிடைக்கும். இது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ், ஒன்லி ஃபார் ஸ்டாங்ஸ் வியூவர்ஸ். இது நார்மல் கஸ்டமர்ஸ்க்குலாம் கிடையாது. ஓகே, உங்களை பார்த்துட்டு அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். சூப்பர். அண்ட் வேறு ஏதாவது ப்ரோ எனிதிங் சொல்லணுமா? அதான், ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரிட்டி மச் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ பேசிக்கலி என்னென்னா, நம்ம இந்த யூஎஸ்ஏ, சைனா அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வரும் வந்துட்டு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்மளோட லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் சரி, போர்ட்ஃபோலியோலையும் அது இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு லம்சமாக ஒரே இதாக போடணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டு வர்றது தான் வந்துட்டு உங்களுக்கு லாங் டேர்மில் காம்பவுண்டிங்லேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஸோ எந்த கிராஷ் வந்தாலும் வந்துட்டு கோல்டு காப்பாற்றுவானா? ஆமாம், மோஸ்ட்லி இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ ஏன் அது நடக்கலைங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறமும் கோல்டு ப்ரைஸ் ஏறுமானா? எஸ், ஏறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆரா கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி எஸ்ஐபி போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் டெய்லி எஸ்ஐபி போடுறீங்களா? எவ்வளோ போட்டிருக்கீங்க? 1500 பர் டே. பார்த்தீங்களா, உங்களோட இருக்கிற ஒரு ஆள் அவரே வந்து வேணாம் ஓகே, அது வந்து அவர் 1500 ருபீஸ்க்கு ஒரு டே கோல்டு வாங்குறாரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 10 ரூபா தான் முடியுமா, 50 ரூபா தான் முடியும்னா டெய்லி வாங்கிக்கோங்க. விரலுக்கேற்ற வீக்கம், அதுவே பெட்டர். அண்ட் ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆரோ கோல்டு ஆப்பையும் வந்து செக் பண்ணி ஸ்டாங்ஸ் கோடை யூஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்கினா 1/2 கிராம் சில்வர் ஃப்ரீ. ஸோ அதையும் மறக்காமல் செக். லிமிடெட் பீரியட் ஆஃபர். லிமிடெட் பீரியட் ஆஃபர். ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரசன்னா, ஆனந்த் ப்ரோ. பாய். பாய்.